வணக்கம். இன்றைய தினத்திற்கு வரவேற்கிறோம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதா. இன்றைய தினத்தில் பல்வேறு முக்கிய செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதிலும் விருதுநகர் மாவட்டத்தின் பட்டாசு ஆலை வெடிவிபத்து துயரங்கள் தொடர்கதையாக நீள்கின்றன. இதுகுறித்தும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் நடக்கும் விசாரணை விவரங்களையும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலில் இன்றைய தினத்தின் தலைப்புச் செய்திகளை பார்த்துவிடலாம். பெஞ்சல் புயல் பாதிப்பை தீவிரமான இயற்கை பேரிடராக அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. பேரிடர் நிதி மட்டுமல்லாது பிற நிதிகளையும் சீரமைப்பு பணிகளுக்காக பயன்படுத்த ஏதுவாக நடவடிக்கை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 6 நாட்கள் தொடர் விடுமுறை. ஜனவரி மாதம் 17ஆம் தேதியும் விடுமுறை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. பாலியல் குற்றவாளி ஞானசேகரின் வீட்டில் நடந்த சோதனையில் லேப்டாப், பட்டாக்கத்தி, சொத்து ஆவணங்கள் பறிமுதல். செல்போன் வீடியோவில் மேலும் 4 பெண்கள் பாதிக்கப்பட்டது தெரியவந்ததால் அதிர்ச்சி. அந்த சார் இருக்கிறாரா இல்லையா என்பது விசாரணையில்தான் தெரியவரும். நடவடிக்கை எடுத்த பிறகும் எதிர்க்கட்சிகள் போராடுவது அரசியல்தான் என்றும் கனிமொழி பேட்டி. நிச்சயமாக அரசியலாக்கப்படுகிறது. நடவடிக்கை எடுத்த பிறகு போராட கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது எதிர்கட்சி அதை கையில எடுத்துக்கொண்டு அரசியலாக்கத்தான் பார்க்கிறார்கள். எஃப்ஐஆர் லீக் கூட கொஞ்ச நாள் வரைக்கும் பிஜேபி பேசிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இல்ல. ஆனா அந்த தலைவர்களே அது அவங்களோட ட்விட்டர் பக்கத்திலையும் வெளியிட்டார்கள். அது மிக தவறான ஒன்று. ஆனா அதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு இல்லை. வேங்கை வயல் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும். கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சபாநாயகருக்கு கடிதம். மாநகராட்சி நகராட்சிகளுடன் ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து சிபிஎம் மாநில மாநாட்டில் தீர்மானம். வருவாயை அதிகப்படுத்தும் நோக்கில் இணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது எனவும் வலியுறுத்தல். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை உள்ளதாக சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விமர்சனம் செய்த விவகாரம். நேற்று முன்தினம் வரை திமுக ஆட்சியை பாராட்டியவருக்கு தற்போது என்ன நெருடல் என அமைச்சர் சேகர்பாபு கேள்வி. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்பது கடந்த ஆட்சி காலம். இதுவரையில் அப்படி போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஒருவர் மீது கூட அவர்களை ரிமாண்ட் செய்கின்ற சூழலை எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவருடைய தேவை என்னவென்று தெரியவில்லை. கேட்டு அறிந்து கொண்டு அவைகளையும் நிவர்த்தி செய்வோம். விக்கிரவாண்டியில் கழிவுநீர் தொட்டியில் எல்கேஜி குழந்தை இறந்து கிடந்த சம்பவத்தில் பள்ளியின் தாளாளர், முதல்வர், வகுப்பு ஆசிரியர் ஆகியோர் கைது. 3 பேரையும் வரும் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் வைக்க நீதிபதி உத்தரவு. வேலூரில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் தொடர்புடைய கல்லூரியில் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை. வழக்கறிஞர் உட்பட 3 பேரை உள்ளே அனுமதிக்க துணை ராணுவப் படையினர் மறுப்பு. திராவிட மற்றும் இந்திய சித்தாந்தங்களை கொண்ட கட்சிகளிடம் கூட்டணிக்காக ஒருபோதும் சரணடைய மாட்டேன் என நாம் தமிழர் கட்சியின் சீமான் உறுதி. தனித்து போட்டி என கூறும்போதுதான் கூட்டத்தில் கைத்தட்டல் அதிகமாக வருவதாகவும் பேச்சு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 6 பேர் உயிரிழப்பு, 4 அறைகள் முற்றிலும் சேதம். பட்டாசு ஆலையின் உரிமையாளர்கள் உட்பட 4 பேர் மீது வழக்கு. போர்மேன்கள் 2 கைது.
விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம். காயமடைந்தோருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கிடவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. சத்தீஸ்கரில் சாலை ஒப்பந்த பணி ஊழலை அம்பலப்படுத்திய பத்திரிகையாளர் கொலை. மாநிலத்தையே உலுக்கிய கொடூர சம்பவத்தில் 3 பேர் கைது. இஸ்ரோ அனுப்பிய ரோபோட்டிக் கரங்கள் விண்வெளியில் செயல்பாட்டை தொடங்கியுள்ளதாக இஸ்ரோ வீடியோ வெளியீடு. எதிர்கால விண்வெளி திட்டங்களுக்கு ஆதாரமாக திகழும் என்று நம்பிக்கை. விண்வெளியில் சோதனை ரீதியில் விதைகளை முளைக்க வைக்கும் இந்தியாவின் திட்டம் வெற்றி. 4 நாட்களில் முளைத்த தட்டை பயிர். சிட்னி டெஸ்டின் 2ஆம் நாள் ஆட்ட முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 141 ரன்களை சேர்த்த இந்திய அணி. 2வது இன்னிங்ஸில் 61 ரன்களை குவித்து ஆட்டமிழந்த ரிஷப் பண்ட்.